மூணாறுல காப்பி, குருமிளகு விளையுது அப்படின்னா நம்பாம இருப்பீங்களா? நம்பித்தான் ஆகணும். அதற்கான ஒரு காட்சிகள் தான் இவை. இது வந்து விரிவாறை அப்படிங்கிற எஸ்டேட்டுக்கு போகிற வழியில் உள்ளது. அங்கே வந்து காப்பி பிளான்டேஷன், காப்பி தோட்டங்களும் இருக்குது. பாருங்கள் காப்பிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த காப்பி பழத்தை வந்து திங்கிறது நல்ல இனிப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த காப்பி பழங்களை பிடுங்கித்தான் காய போட்டு உங்களுக்கு வந்து காப்பி பொடியாக்கி கொடுக்குறாங்க. அந்த காப்பி மரங்கள் எப்படி, காப்பி காய்கள் எப்படி பூத்து குலுங்கி அந்த காய்கள் கிடக்குன்னு பார்க்க அழகாக கண்கொள்ளா காட்சி உண்மையிலே. இது வந்து குறுமிளகு. குறுமிளகு வந்து உங்களுக்கு தெரியும் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, அந்த குறுமிளகு செடிகளும் அது இடைக்கிடைக்கு இடை விலையாக அதையும் வந்து இங்கே விவசாயம் செஞ்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது பொதுவாக வந்து முருங்கை மரம் அப்படிம்பாங்க. முள் உள்ள ஒரு முருங்கை மரத்தில் தான் இதை வந்து படுத்தி விட்டுருப்பாங்க. அந்த காப்பி இருக்குது பார்த்துக்கோங்க. காப்பி செடிகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த காப்பி வந்து ரொம்ப வளராமல் நம்ம வந்து பறிக்கிற அளவுக்கு ஒரு ஹைட்டில் வச்சு அதையும் கவாத் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து பறித்து எடுக்க முடியும். அதுக்கு தான் அது வந்து கவாத் பண்ணி வச்சுருக்கிறது. உண்மையிலே பாருங்கள், காப்பி செடிகள் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக காப்பி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. காப்பி வந்து உண்மையிலே வந்து நல்ல விளைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கையிலே தெரியுது. பாருங்கள் கொத்து கொத்தாக எப்படி ஒவ்வொரு கிளை பிடிக்காத அளவிற்கு காப்பிகள் வந்து அந்த காப்பி பழங்கள் வந்து நிறைந்து கிடைக்கிறது. இந்த பழங்களைத்தான் அப்படி பறித்து கொண்டு சென்று தொழிற்சாலைகளை கொண்டு சென்று அதை பக்குவப்படுத்தி அதுக்கடுத்து காய போட்டு அதை பொடியாக்கி அதுக்கடுத்து காப்பி உங்களுக்கு வருது. அந்த ரோட்டுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த காணிச்சிருப்பேன். அதில் வந்து வேறு விவசாயங்களும் செய்கிறாங்க. இது வந்து பாருங்கள் காப்பி எவ்வளோ அழகாக நிறைந்திருக்கு. அந்த காப்பியோட கிளைகள் வந்து பிடிக்காத அளவிற்கு இலைகளை விட அதிகமாக காப்பி பழங்கள்.